விசிபிள் லைட்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஒளி நமக்கு தெரிஞ்ச வானவில்ல காணக்கூடிய கலர்களா பிரியும். ஒளியோட வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு ஆற்றலை கொண்டிருக்கு. நீல ஒளி சிவப்பு நிறத்தை விட அதிக ஆற்றலை கொண்டிருக்கு. இந்த ஒரு கலர் லைட்டுக்கும் வேற வேற எனர்ஜி லெவல் இருக்கும். இந்த விசிபிள் லைட்டுக்கு இந்த பக்கம் இன்னும் கம்மியான எனர்ஜி கொண்ட இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ் மற்றும் ரேடியோ வேவ்ஸ் இருக்கு. இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இத பார்க்க முடியலனாலும் நம்மளால உணர முடியும். சூரிய ஒளி நம்ம மேல படும்போது சூடா இருக்க ஒரு பொருளுக்கு பக்கத்துல நிக்கிறப்ப உணரக்கூடிய அந்த வெப்பம் தான் இந்த இன்ஃப்ராரெட் லைட். அதுக்கும் கீழே இருக்கிற மைக்ரோவேவ் நம்ம மைக்ரோவேவ் அவன்ல உணவை சூடு பண்றதுக்கு யூஸ் பண்றது தான். அதுக்கும் கீழே இருக்கிற ரேடியோ வேவ்ஸ் நம்ம செல்போன்கள்லயும் சேட்டலைட்கள்லயும் தொடர்பு கொள்ள பயன்படுது. காணக்கூடிய ஒளியை விட அதிக ஆற்றல் கொண்டது அல்ட்ரா வயலட் ரேஸ். நம்ம சூரிய ஒளியில ரொம்ப நேரம் இருந்தா நம்ம சர்மத்துல வரக்கூடிய சன்பர்ன் இந்த யூவி ரேஸால தான் வருது. அதுக்கு தான் நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுக்கிறோம். நம்ம கண்ணால பார்க்க முடியலனாலும் நம்ம செல்களை சேதப்படுத்தும். அளவுக்கு அதிகமா போனா கேன்சரே கூட வரலாம். அதை விட இன்னும் எனர்ஜி நிறைய இருக்கிறது தான் எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரே எடுக்கிறப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க எவ்வளவு ப்ரொடெக்டடா, அது வேற எந்த பகுதியிலையும் படாம தான் எக்ஸ்ரேவும் எடுப்பாங்க. அல்ட்ரா வயலட் எக்ஸ்ரேஸ் இதை விடையும் சக்தி வாய்ந்தது தான் காமா ரேஸ். இதெல்லாம் அணு உலைகள்ல அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் போது வெளியில வரும். அதை தவிர நட்சத்திரங்கள் சூப்பர் நோவாவா வெடிக்கும் போது, இது போன்ற பல விண்வெளி நிகழ்வுகள் நடக்கும் போதும் இந்த காமா ரேஸை காண முடியும். மிகவும் பிரமிப்பான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வேற வேற எனர்ஜி லெவல்ஸ்ல லைட் இருந்தாலும் இது எல்லாமே ஒரே வேகத்துல தான் பயணம் செய்யும்.